வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதன் அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பிரம்மம் நமக்கு தெரியாது. நம்ம பிரம்ம ஞானத்தை படிச்சுக்கிட்டு எட்டு 4 வரிய 8ஆ மடக்கி போட்டிருப்பாங்க. அந்த 4 வரியை படிச்சுக்கிறதன் மூலமாக முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த 24 தத்துவங்களை தான் சைவ சித்தாந்தத்துல 56 தத்துவங்களாகவும், உடற்கூறு தத்துவங்கள் 96ங்கிற தத்துவங்கள்லையும் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த தத்துவங்கள் அடிப்படையில் இங்க என்னதான் இருக்கு அப்படின்னா, உலகம் என்ன இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க போய் சேர வேண்டிய இடம், இவ்வளவுதான். அப்ப நமக்கு தெரியப்படுத்துறதெல்லாம் இதெல்லாம். ஏன் இந்த பாடம் நம்மளை நகர விட மாட்டேங்குது அப்படின்னா, இதுதான் இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல்ல கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். நமக்கு பாஸ் மார்க் வந்து ஒரு 60-70% தான் நமக்கு பாஸ் மார்க் அப்படின்னா, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்க 70% படிச்சா போதும். ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்ல 100% தான் படிச்சாகணும். ஃபண்டமெண்டல்ல 100% கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த சப்ஜெக்ட்ல பயணிக்கவே முடியும். ஒரு வேதம், உபனிஷத்து, பிரஸ்தானத்திரையி, புருஷார்த்த சதுசயம் இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் செக்ரீட் ஆனா வெறுப்பு வந்துடும். அது உங்களுக்கு பாடத்தை கடந்து கொண்டு போகாது. 6 மாசம் கழிச்சு என்ன தோணுன்னா, அநியாயத்துக்கு 6500 ரூபாய் போய் விட்டதே அப்படின்னு தோணும். நேரமும் வீணானது, பணமும் வீணானது. ஆனா வேதம் என்று சொல்லும், உபனிஷத் என்று சொல்லும் வாழ்க்கையின் தத்துவங்களை எல்லாம் இவ்வாறு எடுத்து சொல்கிறதா? இதெல்லாம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியலையே. ஐயகோ இறைவா, குரு எனக்கு நல்வழி காட்டிவிட்டாயே அப்படின்னு உள்ளார ஒரு கருணையும் மகிழ்ச்சியும் உள்ளார்ந்து உருவாக ஆரம்பிச்சா, உள்ளார்ந்து ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்கும், டொபமைன்ல சுரந்து ரிவார்ட் பண்ணும். இதைத்தான் கற்றுக்கொள்ள நீ இந்த பிறவி எடுத்தாயா? எத்தனை எத்தனை கோடி மக்கள் இந்நில உலகில் பிறந்து இருந்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எத்தனை கோடி மக்கள் வரப்போகிறார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கு. இப்படி நம்மளை உள்ளா இருக்கக்கூடிய நம்ம ஹார்மோனை நம்மளை ரிவார்ட் பண்ணும். அந்த ஹாப்பினஸ்ல, அந்த குரு பக்தியில இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான இவ்வளவு பெரிய சான்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய உள்ளம் உருகி கருணையோடு அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லும். அதுவே கூட்டிட்டு போகும். அப்படி போனா மட்டும்தான் இந்த பாடம் படிக்கிறதுக்கு உங்களால முழு தூரம் பயணிக்க முடியும். இது பாடத்திட்டமாக மட்டுமல்ல, இது வாழ்க்கையினுடைய கோலுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த முதல் பாடத்தை என்னால இந்த இடத்த கடந்து போக முடியல. ஒரு பக்கத்துல சிலபஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு இதை கூட கடந்து போகலன்னா இவன் எப்படா பாடத்தை முடிக்க போறான் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். முதல் பகுதி புரிஞ்சு உங்களுக்கு நீங்க கையில பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே அது எடுத்துட்டு போகும். அதுவே போகும். உள்ள இருந்து தன்னைத்தானே வந்துகிட்டே இருக்கும். ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு என்ன வேலைன்னா, திரையை விலக்கி விடுறது மட்டும் தான் நம்ம வேலை. திரையை விலக்கி விட்டுட்டோம்னா அதுவே எடுத்து செல்லும். அதுவே போகும். ஜெயினிசம், புத்திசம், மகாபாரதம், இதுல பாருங்க இந்த ராமாயணம் அப்படிங்கிறதுல யோகா என் ராமாயணா அப்படிங்கிறது 2 எபிக்ஸ், இதிகாசங்கள் 2 இந்த பாரத பூமியில. இந்த வேத தத்துவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து கொடுத்த 2 மிகப்பெரிய காவியம் இந்த ராமாயண மகாபாரதம். அப்படியே காலங்களையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்தது. இந்த வேத தத்துவங்களை மனித குலத்துக்கு சொல்லணும் அப்படின்னும் போது ஒரு 7,500 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம்னு ஒன்று உருவானது. இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆந்திராவில் ஒரு படம் எடுத்தா அது என்னன்னு சொல்லுவோம் நாம? தெலுங்கு ஃபில்ம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுத்தா அது தமிழ் ஃபில்ம்னு சொல்லுவோம். இதே நார்த் இந்தியாவில் எடுத்தா அது ஹிந்தி ஃபில்ம்னு சொல்லுவோம். ஆனா ஒரு படம் இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் ஒரு படம் கவர் பண்ணி எடுத்துட்டு வராங்க, எல்லா மொழியிலையும் அதுல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தை நம்ம எந்த ஸ்டேட்டோட படம்னு சொல்றது?
எந்த ஸ்டேட் இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாட முடியாதுல்ல. அப்படிதான் இந்த ராமாயணம் என்ன பண்ணாங்க, அயோத்தின்னு ஒரு இடம், ஒரு அயோத்தி காண்டம் இருக்கும், இந்த பக்கம் யுத்த காண்டம் இருக்கும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிஷ்கிந்தா காண்டம், இப்படி ஒவ்வொரு காண்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பாரத பூமி அன்னைக்கு இருக்கக்கூடிய யுத்த காண்டம். சீதையை வந்து கடத்திட்டு போய் வச்சது ஸ்ரீலங்கால. அன்னைக்கு இந்தியாவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், நேபாள், இது ஸ்ரீலங்கா, இதெல்லாம் ஒரே பாரத பூமியாக இருந்தது 7500 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தான் பிரிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு எல்லாம் கவர் பண்ண ஒரு பாரத பூமியாக இருந்து அதுக்கு அந்த ஸ்டோரியை ஃபுல்லா கவர் ஆகணுங்கன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி அதை கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. கதை எழுதப்பட்டிருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மகாபாரதம் 18 பருவங்களை உடையது. ஒவ்வொரு பருவமும் 18 இடத்துல வச்சு இந்த ஷூட்டிங் பண்ண மாதிரி கதை அமைச்சிருக்காங்க. அப்ப இது பொதுவானது. இது இதுல அவ்வளோ பெரிய காவியம் படைக்கிறாங்க. ராமாயணம் 25,000 ஸ்லோகம் கொண்டது. 25,000 ஸ்லோகத்துல இந்த வேதத்தினுடைய சாரத்தை கதை வடிவத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அதுல யோகா மட்டும் ராமன் ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறான். இந்த வாழ்க்கையில மனித குலம் வந்து மனிதன் ஒவ்வொருத்தனும் தன்னோட கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறான். ஆனா ஓடும்போது அடையறதுக்கு முன்னாடி இன்னொரு கோலை ஃபிக்ஸ் பண்றான். அவன் எந்த கோலும் அடைஞ்சு அதுல அனுபவிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்த போது விஸ்வாமித்திரர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவர் தான் வசிஷ்ட மகரிஷி. சப்த ரிஷிகள் ஒருத்தர். அந்த வசிஷ்ட முனிவர் சொல்லி கொடுத்த யோகா, அந்த யோகா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பாருங்க, ஒட்டுமொத்த ராமாயணமும் 25,000 ஸ்லோகம். ராமனுக்கு யோகா சொல்லி கொடுத்தது மட்டும் 32,000 ஸ்லோகம். அப்போ அதுல ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வசிஷ்ட முனிகர்கிட்ட யோகாவை கத்துக்கிறாரு. அவர் கத்துக்கிட்ட அந்த யோகாவை ஆண்டுகள் கடந்து அதே ராமன் தான் கிருஷ்ண அவதாரம் வரும்போது அந்த யோகத்தினுடைய சாரத்தை அர்ஜுன கன்ஃபியூஸ் ஆன போது அந்த யோகாவை சொல்லி கொடுக்கிறாரு. அங்க சிஷியனா இருந்தவர் இங்க குருவாயிட்டாரு. இன்னைக்கு சிஷியர்களா இருக்கிற நீங்க எல்லாம் நாளைக்கு குரு. பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் காலங்கள் என்னைக்கு வேணா மாறலாம், எத்தனை காலங்கள் வேணா கிடக்கலாம். அது இந்த யுகத்துக்கு இதே யுகத்திலையும் நடக்கலாம், அல்லது இன்னும் ஆண்டுகள் கலந்து நடக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ளார விதைக்கப்பட்ட யோகா என்றும் வீணாக போவதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற யோகா ஏதோ இன்னைக்கு நேற்று கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பிறவியில அதே ராமாயண காலத்துல மகாபாரத காலத்துல நம்ம கற்றுக்கொண்ட யோகா நம் வாழ்நாளில் பாதியில் விட்டு போயிருந்திருக்கும். அது தொடர்வதற்காக இங்க வந்திருக்கு. அப்ப அந்த ராமன் வந்து கத்துக்கிட்ட யோகாவை கிருஷ்ணரா வந்து அதே யோகத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப சரி, யோக வசிஷ்டமும் மகாபாரதமும் அதுல இருக்கக்கூடிய பகவத்கீதையும் உண்மையிலேயே கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த கிருஷ்ணன் யாரு, அர்ஜுனன் யாரு, பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாரு, இந்த ஒட்டுமொத்த கதாபாத்திரத்தையும் கதைகளாக வெளியில சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தனை கேரக்டர் கொடுத்துருக்காங்க கதாபாத்திரங்கள். அது எல்லாம் தூக்கி ஒரு தனி மனிதன் தனக்குள்ளார போட்டு பார்க்கணும். தனக்குள்ளார என்னென்ன நடந்துட்டு இருக்கு, எத்தனை விதமான எண்ணங்கள் உருவாகுது, இத்தனை எண்ணங்களையும் எப்படி நாம வந்து கட்டுப்படுத்துறது, எப்படி இதை நம்ம ஜெயிக்கிறது. யோகாவோட டெஃபினிஷன், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய. அர்ஜுனுக்கு பேரு தனஞ்சயன் பேரு. தனத்தை எல்லாம் ஜெயித்தவனுக்கு தனஞ்சயன்னு பேரு. அப்போ அங்க தனஞ்செயக அப்படிங்கிறது நம்ம வாயுல போய் படிக்கும் போது 10வது வாயு தனஞ்செய், இந்த உடம்பெல்லாம் விட்டு எல்லாம் டீகம்போஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த தனஞ்செயம் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் எங்க போட்டு வச்சிருக்காங்கன்னா, கதையை வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்காக கதையை கொடுத்தாங்க. கடைசியில கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதையா கருத்தெல்லாம் தேஞ்சு தேஞ்சு கதை மட்டும் நிக்குது. கதைக்கு வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க. வாதத்தை விட்டு வேதத்தை ஓதி அறிஞர்கள் எல்லாம் முழுமை அடைஞ்சிருக்காங்க. அதை போய் பண்ணு. வேதத்தை விட்டு அறம் ஒன்று இல்லை, திருமூலர் சொல்றாரு.
அப்போ தர்க்கவாதம்லாம் விட்டுட்டு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. இந்த தர்மக்ஷேத்திரம் குருச்சேத்திரத்தில் நடக்கக்கூடிய வார் உமக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. இதுல ஜெயிக்க வேண்டியது யாரு, தோக்க வேண்டியது யாரு? அப்போ அந்த அதர்மங்களை ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமானா இல்ல. உங்ககிட்ட தர்மத்துக்காக போராடுறதுக்கு 5 பேர் இருந்தா அதர்மத்துக்காக போராடுறதுக்கு 100 பேர் இருக்காங்க. ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து இங்க ஆரண்யக காண்டம், மகாபாரதத்துல சாந்தி பர்வம். எதுக்காக அப்படின்னா இந்த சாந்தி பர்வத்துல தான் பகவத்கீதை இருக்கு. சாரி, பீஷ்ம பருவத்துல 11வது பருவத்துல 11வது பருவம் வந்து சாந்தி பருவம். இதுல எதுக்கு அப்படின்னா அந்த தர்மத்தை எப்படி நீங்க போருக்கு பின்னாடி அமைதி வரும்போது ஒரு ராஜா எப்படி எல்லாம் வந்து ஒரு நாட்டை வந்து தர்மத்தோட ரூல் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கும். அமைதி பருவம்னு பேரு. இந்த மாதிரி யக்ஞவாக்கியருடைய ஸ்மிருதி, நாரத பக்தி சூத்திரம், இந்த கபீர்தாஸ், துளசிதாஸ், சூரதாஸ், இவங்கெல்லாம் பக்தி மார்க்கத்துல எப்படி வந்து முக்தி அடைஞ்சாங்க. அது போல இப்போ மகரிஷி பதஞ்சலியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? கோரக்ஷநாத் அப்படின்னு ஒரு அஹ், குரு குரு கோரக்ஷநாத்தோட ட்ரெடிஷன் அதுல இருந்து வந்தா நாத பரம்பரைன்னு சொல்லுவோம். கோரக்ஷநாத்னா அவர் எது வெளிநாட்டுக்காரன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்ல 18 சித்தர்கள் ஒருத்தர் கோரக்கர். கோரக்கர் சித்தர், நாம கோரக்கருங்கிறோம், அவர் கோரக்ஷநாத் சொல்றாங்க. அவர் படைத்த படைப்புகள் தமிழ்ல இருக்கிறதெல்லாம் தமிழ்லயே இருக்கு. அங்க சம்ஸ்கிருதத்துல இருக்கலாம். கோரக்ஷ சம்ஹிதான் இருக்கு. அதுல நமக்கு அதே யோகா டெக்ஸ்ட்ல இப்போ அது ப்ராக்டிஸ்ல அதுலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பற்றி தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த முதல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு மாடர்ன் டைம்ல யாரெல்லாம் நமக்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த யோகா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா, அரவிந்த மகரிஷி, மகரிஷி ரமணா, மகரிஷி தயானந்த சரஸ்வதி, இவங்கெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் யோகா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்டெம்பரரி டைமில் முன்காலத்தில் வந்து லஹரி மகரிஷி, அவங்க பின்னாடி வந்தவங்க வந்து சாம்சரன் லஹரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரியா, சிவானந்த சரஸ்வதி, அவர் பின்னாடி வந்து சத்யானந்த சரஸ்வதி, இன்னைக்கு பீகார் ஸ்கூல் ஆஃப் வரைக்கும் இன்னைக்கு இருக்க நிரஞ்சனான சரஸ்வதி, சுவாமி ராமா ஹிமாலயால இருந்தவர், மகரிஷி மகேஷ் யோகி, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியோட குருஜி, அஹ், ராம் சர்மாச்சாரியா, இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த யோகாவை டெவலப்மெண்ட் பண்ணாங்க, எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க, எல்லாரும் எளிமையை புரிஞ்சுக்கூடிய வகையில் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரிய முறையில கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு மகேஷ் யோகி சொல்லி கொடுக்கும் போது ஒரு டிரான்சென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிறது வந்து கடுமையா இருந்திருக்கலாம். ஆனா அது வாழும் கலையின் மூச்சு பயிற்சியில கொண்டு வந்து எளிமைப்படுத்துறாரு. சோகம் அப்படிங்கிற ஒரு அம்ச வித்தியாவை கொண்டு வந்து அதோட மெர்ஜ் பண்றாரு ரவிசங்கர்ஜி. ஸோ இன்னைக்கு எல்லாரும் அது பண்ண முடிகிற அளவுக்கு கொண்டு வருது. ஸோ இறைநிலை தியானம் வேதாத்ரி மகரிஷி அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாரு. வெறும் கமாண்ட் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாரு, நம்ம ஆனால் அந்த இறைநிலையை ரியலைஸ் பண்றதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி அந்த பரம்பரையில் அவங்க எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த பாரம்பரியம் அது கடத்தி கொண்டு வந்தாங்க. யோகாவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா இருக்கு. ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், மத யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், இப்படி நிறைய யோக முறைகள் இருக்கு. இதுல எந்த முறை கரெக்டு, எது தப்பு அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. அதாவது ஏதோ ஒரு முறையை கையில் எடுத்துட்டு போகுது. இதுதான் நம்ம சிலபஸ் முதல் பகுதியில் இருக்கிறது. உங்க சிலபஸ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அது தேவையான பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இருக்கும். அந்த கொஞ்சத்துலையும் எல்லா வார்த்தையும் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம ஃபியூச்சர்ல படிக்க போறோம். இப்பதான் உங்களுடைய பாடத்திட்டம் ஆரம்பம் ஆகுது. அது சரி அப்படிங்கிறீங்களா? அது அப்படித்தான். ம். இப்போ சும்மா யோகாவோட எவால்யூவேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யோகா வந்து ஒரு ப்ரீவேதிக் பீரியட் அப்படின்னா, ப்ரீ போஸ்ட் அப்படின்னா, ப்ரீன்னா முன்னோட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒட்டி இருக்கும். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா முன்னாடிங்கிறத சொல்லும். அது ப்ரீன்னா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடி. வேத காலத்துக்கு முன்னாடியே யோகாங்கிறது இருந்திருக்கு. வேதங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ருதி ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸ்ருதின்னா சிரவணம், காதுல கேட்கறதுக்கு. ஏதோ ஒரு முனிவர் ரிசீவர் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது, கண்ணை மூடி உட்காருதுன்னா தியானம் பண்றதுன்னு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்குது.
அது வேத காலங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு, யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்து பண்ணும்போது மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை காதுல கேட்குது. அந்த காதுல கேட்ட விஷயங்கள் தான் வேதம்னு சொல்றது. அந்த வேதம்ங்கிறது என்ன அப்படின்னா மனிதனுடைய மேனுவல் கைடு. இந்த மேனுவல் கைடு யார் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எந்த ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்குதோ அந்த கம்பெனி ஓனர் தான் மேனுவல் கைடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப மாருதி கார் ஒன்று வாங்கணும்னா டாடா கம்பெனியோட மேனுவல் கைடு மாருதி காருக்கு பொருந்தாது. அப்ப அந்தந்த கம்பெனி ஓனர் தான், அந்தந்த கம்பெனி தான் அந்த ஃபார்முலாவை டிசைன் பண்ணி ஒரு ஓனர் இந்த காரை இந்த புக்கில் இருக்கக்கூடிய கைட்லைன் பிரகாரம் மெயின்டைன் பண்ண அந்த காரு சரியாக பயன்படுத்த அந்த வாகனத்தை சரியா பயன்படுத்திக்கலாம். இது மேனுவல் கைடு. சரி, எத்தனை ஓனருக்கு மேனுவல் கைடை படிக்க தெரியும்? இல்லை படிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? மேனுவல் கைடை படிக்க மாட்டாங்க. ஆனா படிச்சவங்ககிட்ட கொண்டு போய் வண்டியை விட்டுருவோம். அதுவாது தெரியணும். அப்ப காரை கொண்டு போய் கூட்ட அவங்க மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க, கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு செலவாகும், தப்பு கிடையாது. அது மாதிரி இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஓனர் ஒரு கார் வாங்குறாரு, மேனுவல் கைடு கார் கம்பெனி கொடுக்குறாங்க, இதன் பிரகாரம் இந்த காரை எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? அந்த மேனுவல் கைடை கவனிக்கவே இல்லை, நோட் பண்ணவே இல்லை. மேனுவல் கைடு இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு? பக்கத்து வீட்டுங்கள்ல பல கம்பெனி கார் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி காருங்கள்லாம் பார்த்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பார்த்து இவரே சொந்தமா ஒரு மேனுவல் கைடு எழுதுறாரு. இந்த காரை இப்படிதான் பராமரிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மேனுவல் கைடு எப்படி இருக்கும்? அப்படிதான் மனிதனை படைத்த இறைவன் புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய மேனுவல் கைடு இப்படிதான் இருக்கணும், ஒரு மனிதன் இப்படிதான் இருக்கணும், தர்மம் அர்த்த காமத்தை ஃபாலோ பண்ணி அவன் மோட்சத்துக்கு போகணுங்கிறது தான் வேதத்தினுடைய கைடு, கைட்லைன். ஒரு மனிதனுடைய கைட்லைன். அத மனிதனுக்கு தெரியாது. எப்படி வாழ்றது அப்படிங்கிறது மனிதனுடைய மேனுவல் கைடு மனிதனே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பார்த்து எழுதி கொண்டதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும், வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய கல்வியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாமெல்லாம் தொழில் அமைக்கப்பட்டிருக்க முறைகளும் எல்லாமே இதன் அடிப்படையில மனிதன் தானாக எழுதி கொண்ட மேனுவல் கைடு. உண்மையான மேனுவல் கைடு எதுன்னா வேதம் தான். அந்த வேதம் 4 பகுதிகளை கொண்டு இப்படிதான் நீ வாழணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்காக ஒருவருடைய காதுல கேட்கப்பட்ட சிரவணம் தான் அந்த ஸ்ருதி ஃபார்மேட்டு. அந்த ஸ்ருதியில கேட்கப்பட்ட ஸ்லோகங்களை இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற ஜூம் ரெக்கார்டு நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி ரெக்கார்டு கிடையாது. அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவங்க அடுத்த சந்ததிக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கேரி பண்ணி வந்து வந்து காலங்கள் வர வர டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக ஆக அதிகபட்சமான டெக்னாலஜி ஆரையில் எழுதுறது, சப்த வடிவத்திலிருந்து வரி வடிவம் வரணும், எழுத்து வடிவம் வரணும். எழுத்து வடிவத்தில் வரது தன்னுடைய சப்தத்தை பாறையில் எழுதணும். நமக்கு பேப்பர்ல எழுதுறதே முடியாத கஷ்டம். 10,600 ஸ்லோகம் ரிக்வேதத்தில் இருக்குன்னா 10,600 ஸ்லோகத்தை வரி வடிவம் கண்டுபிடிச்சு எப்படி பாறையில் எழுதுறது? அதுக்கப்புறம் செம்பு காலங்கள் வருது, அது கொஞ்சம் எளிமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி வருது. இப்படி ஒவ்வொரு காலங்கள் வரும்போதும் அதெல்லாம் பிரதி எடுத்து அது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். அது அழியாம பிரதி எடுக்கணும். பிரதி எடுக்கிற ஒரு கொம்பு போடாம மாத்திலன்னா அர்த்தம் மாறி போயிடும். அப்ப அது சொல்லிக் கொடுக்கறது தான் பெட்டர்னு சொல்லிக் கொடுக்கும்போது சப்தம் மாறாம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து கத்துக்கிட்ட ஒரு ஸ்லோகத்தை மறந்துட்டாருன்னா கரைஞ்சு போயிடும். இப்படி பாதுகாத்து பாதுகாத்து பல வருஷங்களை கடந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதனுடைய சாரங்கள் நம்ம கையில நிக்குது அப்படின்னா இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் எல்லாம் நடக்காது. அப்படிதான் வந்தது காலங்கள், வேத காலங்கள். வேத காலத்துக்கு அப்புறம் அது வந்து எளிமைப்படுத்தப்பட்ட உபனிஷத்துக்கள் வந்த காலம். உபனிஷத்து, பகவத்கீதையெல்லாம் வந்தது. இதுதான் ப்ரீ கிளாசிக்கல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ கிளாசிக்கல் பீரியட்ல இருந்த உபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் தான் மாடர்னைஸ் ஆகுது. மகரிஷி பதஞ்சலி வந்து நீங்க 700 ஸ்லோகத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதோ 108 உபனிஷத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதோ கடினமான காலங்கள், ப்ரீ கிளாசிக்கல் பீரியட். அதுல இருந்து மகரிஷி பதஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் தான்
கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு வருது. இந்த பீரியட்ல அவர் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி காம்பேக்டா கொடுத்தாரு. அப்ப யோகாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதனால டமால்னு தூக்கி மகரிஷி பதஞ்சலியே ஃபாதர் ஆஃப் யோகான்னு போட்டாச்சு. அதன் பிறகு அவர் சொன்ன ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னும் போது தான் போஸ்ட் கிளாசிக்கல் பீரியட்ல நம்ம ஹதயோகா ப்ராக்டிஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இப்போ மாடர்ன் பீரியட்ல இப்போ இருக்கிற வரைக்கும் கிரியா யோகா, நம்ம பண்ணக்கூடிய யோகா ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கு. யோகாங்கிறது குரு இருக்கிற இடத்துல சிஷியன் போய் குருகுலத்துல போய் யோகாவை கத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வேணும்னா போய் இப்போ நம்ம பிரசனோபனிஷத்துல படிக்க போறோம். 6 டிசேபிள் போய் 6 விதமான கேள்வி எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு போய் கேட்கும்போது டிசேபிள் சிம்பிளா சொல்றாரு. ஒரு வருஷ காலம் ஸ்ரத்தா, பிரம்மச்சரியம், தபா இந்த 3 பண்ணி நீ ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணுங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட இந்த கொஸ்டினை கேளு. அப்போ உனக்கு எனக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்றேன்னு சிம்பிளா குரு சொல்றாரு. அப்படி போய் அவங்க குருகுலத்துல நின்று வாசம் செஞ்சுதான் கத்துக்கிட்டாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு குருகுலம் எங்க இருக்கு? நம்ம வீட்லயே இருக்கு. அன்னைக்கு எல்லாம் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது பூச்சி வந்துருமோ, தேள் வந்துருமோ, பாம்பு வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு சில டிசேபிள் காவல் வச்சிருப்பாங்க. அந்த டிசேபிள் தியானம் பண்ணும்போது நாம உட்காந்துருக்க மாதிரி அவனும் கண்ணை மூடிட்டானோ தூங்கிட்டானோ பயமெல்லாம் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை நமக்கு இருக்கா பாருங்க. எனக்கு நீங்க குருகுலம் போகணுமா, காட்டுக்கு போகணுமா அவசியம் கிடையாது. காட்டுக்கு போனா பழம் கிடைக்குமா, வெள்ளரி பிஞ்சு கிடைக்குமா தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்ல இருக்கு. நம்ம வீடே குருகுலமா மாறி இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு பக்கத்துல உங்களுக்கு உபதேசம் கிடைக்குது. ஸோ மெட்டீரியல் இருக்கு. 25 ஆண்டுகள் ஒரு மனிதன் செலவு பண்ணி கற்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சில மணி நேரங்கள்ல உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பிளஸ்டா இல்லையா? அந்த காலங்கள்ல நாம இருந்திருந்தா நம்ம எப்படி படிச்சிருப்போம்? இன்னைக்கு நாம எப்படி படிக்கிறோம்? அப்ப இந்த மாதிரி இந்த காலங்களை பீரியடை எடுத்துக்கிட்டு நீங்க உள்ளார வந்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சரஸ்வதி சிவிலைசேஷன் இந்த மாதிரி நாகரிகங்கள் உருவான போது அங்கெல்லாம் வந்து யோகிகளுடைய சிலைகள்லாம் வச்சுதான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கணிக்கிறோம். ஓகே, இந்த காலங்களில் இவங்கெல்லாம் யோகா பண்ணி இருந்திருக்காங்க இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்லாம். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த வேதங்கள் 4, உபனிஷத்துக்கள் 108, ஸ்மிருதி, ஜெயினிசம், புத்திசம், இந்த இதிகாசங்கள், புராணா 18 புராணங்கள் இது எல்லாமே இந்த யோக தத்துவங்களை சொல்லுது. புராணங்கள்ல கதை வடிவத்துல சொல்லும் போது கடைசியில வந்து கதைகள் எல்லாம் புரியாதவங்க எல்லாம் புராணம் புருடா அப்படின்லாம் தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தர்க்கவாதத்தை விட்டுட்டு கருத்துக்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண உள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. நிறைய அஹ், புத்தகங்களுக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கும். விளக்கம் எழுதி அந்த விளக்கம் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிலபஸ் வந்து உட்காந்துருக்குது. அந்த சிலபஸை விலக்கி தான் நான் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கேன். இது அப்படியே அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலம் கட்டு அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பாருங்க. ஸோ ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கு. நம்ம இப்ப இந்த காலங்களை கடந்து கொஞ்சம் அப்படியே உள்ளார போகலாம். இதெல்லாம் அறிமுகம் தான். இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கும். இங்கதான் உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கான மீனிங் டெஃபினிஷன் அப்படிங்கிறதுக்கு வருது. மீனிங் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதமால யோகா அப்படிங்கிற ஒரு சொல்லி யூஜ் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு அதுல இருந்து வந்தது தான். அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா யோக் அப்படின்னு பேர். யோக் அப்படிங்கிறது இணைத்தல். இணையணும்னு சொன்னாலே கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம் இருக்கணும். ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அது எங்க இணைய வேண்டியதா இருக்கு? அது ஏற்கனவே இணைஞ்சிருக்கிறதுனால தான் ஒண்ணு. அது இணைவதற்கு இன்னொன்னு வேணும். அந்த இணையிறது எது அப்படின்னு நீங்க பிரிச்சு பாக்குறீங்க பாருங்க. அந்த 2 ஜீவாத்மா பரமாத்மா இது 2 இணையணும் அப்படின்ட்டு. அதுதான் இணைத்தல். இது போல எதெல்லாம் நீங்க இணைக்கிறீங்களோ அதெல்லாம் யோகான்னு தான் பேரு. அதுக்கான வார்த்தைகள் இருந்தா இப்படி வந்திருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. வியாச மகரிஷி வந்து வேதவியாசர் வந்து இந்த யோகா அப்படிங்கிறதுக்கு பேரு சிம்பிளா சமாதின்னு தான் சொல்லுவார். இணையிறது சமாதிங்கிறது சம கூட்டல் ஆதி தானே. ஸோ அதில் போய் இணைஞ்சிடுறது சமாதி. இதெல்லாம் கொஸ்டின்லேயே வந்துருச்சு ஏற்கனவே. வேதவியாஸ் அக்கார்டிங் டு வேதவியாசர் யோகாங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு சிம்பிள் வார்த்தை சமாதி. இதுல இங்க பாணினி மகரிஷி இங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இவர் யாரு அப்படின்னா நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மொழிகளை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஆஹ் நம்ம திராவிட மொழிகள்ல 5 மொழிகள் உண்டு. பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, கேரளால இருக்கக்கூடிய மலையாளம் இதெல்லாம்
பார்த்தீங்கன்னா இந்தி முதற்கொண்டு இந்தி மொழி வந்து நமக்கு திராவிட மொழியில இல்லை. ஆனால் இந்த மொழிகள்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில சம்ஸ்கிருதத்தை உருவிட்டீங்கன்னா இந்தி மொழி செத்து போயிடும். பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துல தமிழோ அல்லது சம்ஸ்கிருதம் உருவிட்டீங்கன்னா அது செத்து போயிடும். அப்படி ஒரு மொழியே இருக்க முடியாது, பேச முடியாது. அதுல எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆனா சமஸ்கிருதமும் தமிழும் தனித்து நிற்கக்கூடிய இரண்டு மொழிகள். தனித்து செயல்பட முடியும். கம்ப்ளீட்டா முழுமையா இருக்கும். இந்த மொழியில தமிழ் இலக்கணங்களை வகுத்தவர் அகத்திய முனிவர். 5 இலக்கணம், சொல் பொருள் யாப்பு பொருள் அணின்னு சொல்லி கொடுத்தவரு அவர்தான். அதுக்கு விளக்கம் எழுதி சூத்திரம் எழுதினவரு தொல்காப்பியன். தொல்காப்பியனுடைய இலக்கணத்துக்கு அடிபணிந்து அப்படியே இலக்கியம் கவிதை எழுதினவரு கம்பர். அவர் எடுத்துக்கிட்ட காவியம் ராமாயணத்தை பெருசா எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவ்வளோ இலக்கணம் இருக்கு, அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு எழுதினார். அதுபோல சம்ஸ்கிருதத்திலையும் எப்படி அகத்திய முனிவரோ அப்படி பாணினி மகரிஷி. இந்த பாணினி அப்படிங்கிற முனிவர் இந்த சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தவர். அதுக்கு வியாக்கியானம் எழுதினவர் மகரிஷி பதஞ்சலி. இப்ப இந்த மொழிகள்ல இருந்து நம்ம வந்த இந்த 2 மொழியில இருக்கக்கூடிய பாடங்கள் தான் நமக்கு யோக தத்துவங்கள் எல்லாம் கிளியரா கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் உலக நாடுகளுக்கு கொடை. அதுல இருக்கக்கூடிய இணைதல் அப்படிங்கிற வார்த்தையில தான் 3 ஆச்சாரியர்கள் வருவாங்க. அவங்க துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி வருது பார்க்கலாம். அப்ப இணைதல் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை இணையணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ டெஃபனிஷன் ஆஃப் யோகா அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா, டெஃபனிஷன் அப்படின்னா வரையறை. வரையறைன்னா அவ்வளோதான், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்குள்ளார போட்டிங்கன்னா மகரிஷி பதஞ்சலி பிரகாரம் யோகாக்கான டெஃபனிஷன் யோகக சித்தவிருத்தி நிரோதக, இவ்வளவுதான். இந்த 4 வார்த்தை தான் இருக்கு. 4 வார்த்தையில எதை பத்தி டிஃபைன் பண்ண போறோம்? யோகா பத்தி டிஃபைன் பண்ண போறோம். அதனால யோகாக்கான டெஃபினிஷன்ல ஒரு வார்த்தை தனியாக நின்றுடுச்சு. இப்போ நம்ம பேச போறது டெஃபினிஷன், மீதி 3 வார்த்தை தான் டெஃபினிஷன் கொடுக்கணும் யோகாக்கு. இப்போ பாருங்க, நிரோதக அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நிறுத்துறது அல்லது நின்று போறது. நிறுத்துறது அப்படின்னா அது ப்ராசஸ், சாதனை. நின்று போச்சு அப்படின்னா அது சாத்தியம். சாதனை சாத்தியம் 2 வாரத்துக்கு புரியுது தானே? ப்ராசஸ், கோல். ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என் பாயிண்ட்க்கு அப்புறம் ரிசல்ட். அந்த மாதிரி ப்ராசஸாக இருக்கலாம் அல்லது முடிஞ்சிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நிரோதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நின்று போறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எது சார் நின்று போகணும்? விருத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. விருத்தின்னா என்னது? உருவாகிறது. உருவாகிறத நின்று போகணும், அவ்வளவுதானே? அல்லது உருவாயிட்டு இருக்கிறத நிறுத்தணும். ஏதோ ஒன்று உருவாகுது, அது நிறுத்த போறோம். அல்ல ஏதோ ஒன்று உருவாயிட்டு இருக்கு, அது நின்று போச்சு, அவ்வளவுதான். அப்போ விருத்தி உருவாகிறது நின்று போறது தான் யோகா. அதான் டெபனிஷன். எது சார் உருவாகுதுன்னா சித்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இந்த சித்தம்ங்கிற டெக்னிக்கல் வேர்டு அவர் மகரிஷி பதஞ்சலி யூஸ் பண்ண வேர்டு. அப்ப சித்தம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நமக்கு வேலை முடிஞ்சது. ஒண்ணுமே இல்லை, சித்தம் என்ற வார்த்தைக்கு நினைவுகள் என்று பெயர் அல்லது எண்ணங்கள் என்று பெயர். எண்ணம் உருவாகுவது நின்று போனால் மீதி என்ன இருக்கும்? யோகம் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப யோகம் அப்படிங்கிறது என்ன? ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கிறதுன்னு இன்னொரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம். ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சேர வேண்டியது தானே, ஏன் சேர மாட்டேங்குது? இந்த எண்ணங்கள் உருவாகிறது தடையா இருக்குது. எப்படி அப்படிங்கிறது, இந்த எண்ணங்கள் உருவாகிறது, எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனம். மனதை பத்தி உங்களுக்கு தெரியும். மனம் எதை அடிப்படையாக கொண்டு வருது? நினைவுகளை சுமந்துக்கிட்டு வருது. எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வகுப்பு எடுக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல சொன்னேன், எதெல்லாம் உண்மை இல்லை என்பதை இறைவன் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறான் ஒவ்வொரு நாளும்.
அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குற இந்த புற உலகம், கை என்னுடையது, கால் என்னுடையது, இப்படி உடைமைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, உண்மை இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இறைவன்